ஜனநாயகன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக கன்னித்தீவுன்னு வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அது ஒரு முடிவில்லாத விஷயமா அது அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் கவனிக்கும் போது கிட்டத்தட்ட மக்களுக்கே அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சென்சார் போர்டு இந்த படத்தை வெளியிட விடாமல் தடுப்பதற்கும் தாமதிப்பதற்கும் காரணம் ஜனநாயகன் படத்தில் இருக்கிற விஷயங்கள் கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். எப்பயுமே ஒரு தணிக்கை வாரியம் ஒரு படத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அந்த படத்தினுடைய கண்டென்ட்டில் ஒரு ஆட்சேபகரமான விஷயங்கள் இருக்கும். இப்போ வசனமோ காட்சியோ அல்லது ஒட்டுமொத்த படத்தினுடைய கருவோ நம் இறையாண்மைக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு குற்றப்பத்திரிக்கை ராஜீவ்காந்தி கொலையை மையமாக வச்சு அந்த படம் எடுத்தாங்க. பேரலாக ராஜீவ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு படம் எடுத்து அதில் இன்னார் தான் குற்றவாளி அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணி ஒரு கதையை பண்ணி படம் எடுத்துட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஆமாம், ஏன்னா விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சென்சார் என்ன சொன்னாங்கன்னா இது அந்த விசாரணையை பாதிக்கும், அதனால் கண்டிப்பாக விடமாட்டோன்னு சொல்லி பல வருடங்கள் பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த படத்தை துண்டு துண்டாக வெட்டி ஒரு பயாஸ்கோப்பில் பார்க்குற அளவுக்கு அந்த படத்தை கையில் கொடுத்தாங்க. அது மக்களுடைய கவனத்தை பெறாமலே காணா போச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.